இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். நம்ம ஃப்ரூட் ஆஃப் தி ஸ்பிரிட் பற்றி பார்த்துட்டு இருக்கோம்ல, ஆவின் கனி பற்றி பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இன்றைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நற்குணத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த நற்குணம், இந்த குட்னஸ்ன்றது என்னென்னா, தேவனோட அது ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸாக இருக்குது. நம்மளுக்கு தெரியும் இயேசுவுக்கு நற்குணம் இருந்ததுன்னு. அந்த நற்குணம் எப்படிப்பட்டதாக இருந்தது? முழுமையாக இருந்தது. ஓகே, அந்த குணத்தில் ஒரு குட்டி பிசுறு அளவு கூட எந்த ஒரு தவறான கெட்ட காரியங்களும் இல்லைல்ல. ஸோ அப்படிப்பட்ட நற்குணம் தான் நமக்குள்ளே இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஏசப்பா தீங்கை வெறுத்தார்ல, கெட்ட காரியங்களை வெறுத்தார். ஈ ஹேட்டட் இட். ஓகே, அவருக்கு இந்த நீதியின் மேலே இருந்த பற்று தான் நம்ம மேலே இருக்கணும். நீதி, த ஜீல் ஃபார் ரைச்சியஸ்னஸ் தான் நமக்குள்ளே இருக்கணும். அதாவது கெட்ட காரியங்கள், தீங்கான காரியங்களை பார்த்து அவர் வெறுத்ததை போல நம்மளும் பாவத்தை கண்டு தவறான காரியங்களை பார்த்து நமக்குள்ள ஒரு வெறுப்பு வரணும்.